السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: من رأى من أميره شيئا فكرهه فليصبر إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. எனது உயிரின் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷான்ஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் யாரெல்லாம் அதிகாரம் படைத்தவர்களாக, அதிகாரிகளாக, பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த பொறுப்புதாரிக்கு, அதிகாரிக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொள்வீர்களானால் ஃபருத்துஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அதை திருப்பி விடுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்துல சொல்லக்கூடிய செய்தி, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. இரண்டாவது விஷயம், வ அத்தீஉர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். மூன்றாவது விஷயம், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் யாரெல்லாம் பொறுப்புதாரியாக இருக்கிறார்களோ, உங்களுக்கு மேல் உள்ளவர்கள், அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், ஹலீஃபாக்கள், ஹாக்கிம்கள், இமாம்கள், இப்படிப்பட்ட உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாறுகளை நாம் நிறைய பார்க்கலாம். ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல ஜும்மாவுடைய நாளில் சஃப்புகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே உட்கார வைத்து கொண்டிருக்கிறார்கள், சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஜ்லிசு, எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஜ்லிசு, நீங்கள் உட்காருங்கள்.
இந்த வார்த்தைய வெளியிலிருந்து நிற்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு அப்பதான் நுழையக்கூடிய ஒரு சஹாபி கேட்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருங்கன்னு சொல்றத பள்ளிவாசல்ல உள் பகுதியிலிருந்து சொல்றாங்க. வெளியில வாசல்ல வந்து நிற்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காதுல கேட்ட உடனேயே அந்த வாசல்லையே உட்கார்ந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க அப்படின்ட்டாங்க. இந்த நிகழ்வு நாம் சிந்திக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல உள்ளே இருந்து உட்காருங்கன்னு சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே அதற்கு வழிபட்டார்கள், கட்டுப்பட்டார்கள். உள்ளக்க வந்து உட்காரல, சொன்ன உடனே உட்கார்ந்துட்டாங்க. மேலோட்டமாக லேசாக சொன்ன மாத்திரத்திலே சஹாபா பெருமக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தெளிவான முறையில் மார்க்கம் நம்மை வந்து அடைந்து விட்டது. எல்லாருக்கும் மார்க்கம் தெரியும், யாருக்கும் மார்க்கம் தெரியலைன்னு சொல்ல முடியாது. தெளிவான முறையில் கையிலே கிடைத்து விட்டது மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி தந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் கட்டுப்பாடு இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும், தனக்கு மேல் உள்ள அதிகாரம் படைத்தவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இன்றைய ஜும்மாவிலே தலைமைக்கு கீழ்ப்படிவோம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். ஷரியத்து சொல்லித் தருகிறது, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் என்று வருகிற பொழுது ஒற்றுமை என்பது அவசியம். ஒரு ஜமாத்தாக, ஒரு குழுவினராக, ஜமாத்து நம்ம சொல்றோம், ஜமாத்துங்கிறது அரபி வார்த்தை, அதனுடைய தமிழ் அர்த்தமே என்னதான்? குழு, ஒருங்கிணைப்பு, ஒரு டீம், அதுதான் ஜமாத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இஸ்லாம் என்று சொன்னாலே அவன் தனித்து இயங்க முடியாது, ஒரு கூட்டாட்சியாக, ஒரு ஜமாத்தாக இயங்க வேண்டும் என்றுதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு தலைமை, அதற்கு கீழ் பிரதிநிதிகள், ஒரு ஹலீஃபா, அதற்கு கீழ் குடிமக்கள், ஒரு ஹாக்கிம், சட்டம் சொல்லக்கூடியவர், சட்டத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய பொதுமக்கள், ஒரு இமாம், அதை வழிநடத்தக்கூடிய இமாம், அதன் பிரகாரம் அந்த இமாமின் வழிநடத்தலுக்கு ஏற்ப செல்லக்கூடிய பிரதிநிதி மக்கள். இப்படித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். ஜமாத்தை விட்டு பிரிந்தாலோ, ஒரு தலைமைக்கு எதிராக போர்க்கொடி திரட்டினாலோ, தலைமையை விட்டு கொஞ்சம் நீங்கி இருந்தாலோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையின் கண்டிப்பினுடைய கனம் மிக அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் ரஆ மின் அமீரிஹி ஷையன் ஃபகரிஹு ஃபல்யஸ்பிர். உங்களுக்கு ஒரு அமீராக நியமிக்கப்பட்டு, பொறுப்புதாரியாக, அதிகாரியாக, தலைவராக நியமிக்கப்பட்டு அவரிடத்தில் ஏதாவது ஒரு வெறுக்கத்தக்க காரியத்தை நீங்கள் பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபல்யஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி பொறுமை இல்லாமல் தலைவருக்கு, தலைமைக்கு கட்டுப்படாமல் சென்று விடுவீர்களானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை மிக கனமானது, நீங்கள் ஜாஹிலியத்துடைய மரணத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஜாஹிலியத்துடைய மரணம்னா என்னன்னு தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலியா, அறிவியினர்களுடைய காலம், இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இருந்த காலகட்டம். அதாவது நீங்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஈமான் இருக்காது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ நாட்கள் இவர் இஸ்லாத்திலே இருந்து வணக்க வழிபாடுகள் செய்து, தஹஜ்ஜத் தொழுது, மற்ற தொழுகையெல்லாம் தொழுது, நோன்பு வைத்து இஸ்லாமியனாக வாழ்ந்த போதிலும் கூட தலைமைக்கு கட்டுப்படாமல், ஜமாத்திற்கு கட்டுப்படாமல், கொஞ்சம் சொல்லப்போனால் ஹதீஸிலே வரும் ஷிப்ரான், ஒரு சான் அளவு கொஞ்சம் விலகி இருந்தாலும், ரொம்ப தூரம் போக தேவையில்லை, கொஞ்சம் விலகி இருந்தாலும் கூட ஜாஹிலியத்துடைய மரணமாக அவர்கள் மௌத்தாகுவார்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு மிக எச்சரிக்கையை தருகிறது.
அதனால்தான் நீங்கள் வரலாறு நெடுகிலும் பார்த்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு முழுவதும், சஹாபாக்களுடைய வரலாறுகள் முழுவதும், போர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் அத்தனை நீங்கள் பார்த்தாலும் அத்தனையும் தலைமைத்துவம் என்று ஒன்று இருக்கும். அந்த தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு படைகள் என்று ஒன்று இருக்கும். இந்த ரெண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் வெற்றி என்பது மிக இலகுவாக கிடைத்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் பத்ருடைய போர், ஈமானுக்கும் குஃபுருக்கும் மத்தியில் நடந்த போர். அந்த போர்ல முஸ்லிம்கள் மிக குறைவாக இருந்தார்கள். 300 சொச்ச நபர்கள், எதிரிகள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தார்கள். அந்த போரிலே வெற்றி பெற்றதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அழகான ஒரு ஒற்றுமை, அழகான ஒரு தலைமைத்துவம். அந்த தலைமைக்கு கட்டுப்பட்ட சஹாபாக்கள், நில் என்றால் நிற்பதற்கும், ஓடு என்றால் ஓடுவதற்கும் தயாரான தொண்டர்கள் சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமையிலே படை புறப்பட்டு சென்று வெற்றி வாகை சூடியது பத்ருடைய யுத்தத்தில். அதே நேரத்தில் உஹதுடைய யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் இந்த மலை பகுதியிலே கணவாய்களே நீங்கள் எல்லாம் நின்று கொள்ளுங்கள் என்று சில சஹாபாக்களை நிப்பாட்டினார்கள். நான் சொல்லும் வரை இந்த இடத்தை விட்டு வரக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது போரில் கொஞ்சம் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்ற செய்தி அறிந்த அங்கு நிப்பாட்டப்பட்ட அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு இல்லாமலே அதை விட்டு நகர்ந்தார்கள். வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம், உஹதுடைய யுத்தம் இந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதுக்கு அந்த கணவாயில நிப்பாட்டப்பட்ட அந்த சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்தை விட்டு காலியானதுதான் மிகப்பெரிய பின்னடைவு. தலைமை என்ன சொல்லுகிறதோ அதற்கு கட்டுப்பட வேண்டும். தலைமை எதை சொல்லுகிறதோ வழிகாட்டுகிறதோ அதற்கு கட்டுப்பட்டு நடப்போமையானால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். தலைமை, ஒரு அமீர், ஒரு ஆட்சியாளர், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கட்டுப்பட வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தலைவர், அந்த தலைவர் ஹபஷா நாட்டினுடைய அடிமையாக இருந்தாலும் சரி, ஹபஷானுடைய அடிமையாக இருந்தாலும் சரி, அவர் தலைமை பதவிக்கு வந்து விட்டால், ஒரு விஷயத்துக்கு பொறுப்புதாரியாக அமீராக ஆக்கப்பட்டு விட்டால், அந்த ஹதீஸில் இப்படி வருகிறது, அவருடைய தலை காய்ந்த திராட்சை போன்று பரட்டை தலையாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் அந்த தலைவர், அந்த ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, அதற்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. முஸ்லிம் ஷரீஃப்ல இன்னொரு ஹதீஸ் வரும், அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கருத்த உடல் ஊனமுற்ற ஒரு அடிமை, ஒரு பலகீனமானவர் உங்களுக்கு அமீராக இருந்தாலும் நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் செவிசாயுங்கள், கட்டுப்படுங்கள். ஊனமுற்றவராக இருக்கிறார், பலகீனமானவராக இருக்கிறார், கருப்பு நிறமுடையவராக இருக்கிறார், இப்பேற்பட்ட நபர் உங்களுக்கு அமீராக, தலைவராக, தலைமைத்துவத்தில் நியமிக்கப்பட்டால் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபிமொழியிலே நாம் யோசிக்கிறோம், தலைமைக்கு கட்டுப்படுதல் என்பது இன்று அறவே இல்லாமல் போய்விட்டது. வாலிபர்களிடத்தில் இல்லை, இளைஞர்கள் மத்தியில துடிப்பான விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த இளைஞர்கள் சில நேரங்களில் விவேகமற்ற செயல்களை செய்து விடுகிறார்கள். இன்றைய நாகரிக வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா, இப்ப யாருக்கு நம்ம புத்தி சொல்ல முடியாது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, குறிப்பாக இளம் வயதில் உடையவர்கள் பெரியவர்களை மதிப்பது என்பது குறைவாக ஆகிவிட்டது. பெரியவர்கள் ஏதாவது 4 வார்த்தை எடுத்து சொன்னால் இப்பொழுது உள்ள வழக்கில் சொல்றாங்க பூமர் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிறார்கள். வலிமிகுந்த செய்தியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. உயர்வான அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி யார் நம்மை நடத்தி செல்கிறார்களோ, வழிகாட்டி செல்கிறார்களோ, அப்படிப்பட்ட தலைமைத்துவத்துக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். நம்ம நினைக்கலாம், மன்னராட்சிகள்லாம் ரொம்ப கொடுங்கோலாக இருந்தது. முஸ்லீம் மன்னர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மன்னர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க சரியில்லையே, அவங்கெல்லாம் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டாங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம அப்படிலாம் நடக்க முடியாது என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது.
இந்த கேள்வி இப்ப வந்ததல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபா பெருமக்களுக்கு வந்தது. ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூதர் அவர்களே, உங்களுக்கு மேல நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அவர்கள் தொலை வைப்பதற்கு தாமதமாக வருவார்களேயானால் நீங்க என்ன செய்வீங்க, எப்படி நடந்து கொள்வீர்கள் கேட்கிறாங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களே எங்களுக்கு வழிகாட்டுங்க, என்ன செய்யணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விளங்கணும். அரசர்கள் ஆட்சியாளர்கள் தான் பள்ளிவாசலுடைய இமாம்கள். நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் இமாம்கள் தனியாக பள்ளிவாசலுக்கு ஒரு பொறுப்பை போட்டிருக்கோம். ஆனால் கலீஃபாக்கள் தான் இமாம்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி வரை இமாமா இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு கலீஃபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. 4 கலீஃபாக்கள். அதற்கு பிறகு யாரெல்லாம் ஒரு பொறுப்பிலே கலீஃபாவாக பொறுப்புதாரியாக அந்த பகுதியுடைய கவர்னராக யாரெல்லாம் வருவார்களோ அவங்க தான் இமாமத்தும் பண்ணுவாங்க. அப்போ அதிகாரிகள் இமாமத்து பண்ண வரும்பொழுது அவங்க கொஞ்சம் தாமதமாக வர்றாங்க, லேட் ஆகுது, வக்து முடிய போகுது. இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்யறது, என்ன செய்வீங்க அப்படின்னு அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களே வழிகாட்டுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி தாமதமாக வருவார்கள் ஆனால் நீங்க தொழுதுருங்க, தனியான முறையில் தனிப்பட்ட முறை நீங்க தொழுதுருங்க. அதிகாரிகள் வரும் பொழுது அவங்க ஜமாத் நடத்தும் போது இமாமாக நிற்கும், நீங்க பின்னாடி நின்று மறுபடியும் தொழுங்க. ஏற்கனவே நீங்க தனியா தொழுது ஃபர்லு நிறைவேறிவிடும். பிறகு அந்த உங்களுக்கு மேலுள்ள ஆட்சியாளர் வந்து தொழுகை நடத்தும் பொழுது பின்னாடி நீங்க நின்று தொழுவது என்பது உங்களுக்கு நஃபீலாக ஆகிவிடும். 2 நன்மை உங்களுக்கு கிடைச்சிக்கிறோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு மேலுள்ள தலைமைத்துவம் வரவில்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல, நீங்க தொழுதுட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லல. இல்ல உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரி வரலையா, பொறுப்புதாரி வரலையா, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க போய் நின்று தொலை வைங்க, நீங்க பொறுப்புதாரி ஆகுங்க என்று சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமை வரவில்லையா நீங்கள் தனியா தொழுகுங்க, தலைமை வந்ததற்கு பிறகு அதற்கு பின்னாடி இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்து தொழுகுங்கள். உங்களுக்கு இது ஃபர்லுடைய நன்மை, இது நஃபிலுடைய நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைமைக்கு கீழ் எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதை அழகான முறையில் சொல்லித் தருவார்கள். இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இன்னைக்கு ஒற்றுமை இல்லாமல் பிளவுபட்டு நிற்கிறோம். இன்னைக்கு ஒரே ஒரு ஜமாத்து இயக்கம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை இயக்கங்கள் இருக்கு, எத்தனை ஜமாத்துகள் இருக்கு, எத்தனை அமைப்புகள் இருக்குது, எண்ண முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய இருக்குது. ஒரே ஒரு அமைப்பு ஜமாத்திலிருந்து பிரிஞ்சதான் இத்தனை. நீங்க இத்தனை பிரிஞ்சதுக்கான காரணத்தை எடுத்து பார்த்தா முதல் விஷயம் சுயநலம். என்னுடைய ஆலோசனையை கேட்கல, நான் இந்த ஜமாத்தில் இருக்க மாட்டேன், சுயநலமா வெளியாகிறது. இல்லைன்னா நான் தலைமை பதவிக்கு வர வேண்டும், என்னைய தலைமை பதவிக்கு ஏற்றுக்கிறேங்க, இல்லாட்டா நான் என்ன செஞ்சேன், இதை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன். இப்படி பிரிஞ்ச இயக்கங்களும் அமைப்புகளும் ஜமாத்துகளும் தமிழ்நாட்டிலே ஏராளம். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான கோட்பாடு தத்துவம் என்ன தெரியுமா, பிரிந்து விடாதீர்கள், உங்கள் சக்தி போய்விடும். போயிடுச்சு, சக்தி இல்லை நம்மகிட்ட. நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள், சட்ட ரீதியாக சமுதாய ரீதியாக எல்லா ரீதியாக நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். பிரிந்து கிடந்த காரணத்தினால் சக்தியை இழந்து விட்டோம். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய சக்தி போய்விடும். இன்னைக்கு பல இயக்கங்களாக பல அமைப்புகளாக பிரிந்து கிடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா, ஒரு தலைமைக்கு கட்டுப்படாததன் காரணமாகத்தான். சுயநலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீதமில்லாத ஆட்சியாளர் கடைசி காலகட்டத்தில் வருவாங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, கடைசி காலகட்டம், அந்த காலகட்டத்தில் அசுரத்தும் சுயநலம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றார், ஒரு பொறுப்பை எடுக்கிறார் என்று சொன்னால் மக்களுக்கு சேவை செய்வதற்கான மட்டுமல்ல, முழுக்க முழுக்க சுயநலம் கலந்திருக்கிறது. ஏதோ இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சில பேர்களை நியமித்து பொதுநலவாதிகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒவ்வொரு துன்கிருனஹா, நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அப்படிப்பட்ட வெறுக்க தகுந்த காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட பொறுப்புதாரிகள் நாளைக்கு வருவாங்க. என்னென்னத்தை வெறுப்போம், ஊழல், தன்னுடைய குடும்பத்திற்கே பங்கீடு, தன்னுடைய சுயநலமான செயல்பாடுகள், இப்படித்தான் என்ன செய்வாங்க ஆட்சியாளர்கள் கடைசி காலகட்டத்தில் இருப்பாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? இன்னைக்கு நம்ம கொதிச்சு எழுதுறோம், தவறு பண்ணிட்டாங்க, பொறுப்பிலே உள்ளவர்கள் தவறு செய்து விட்டார்கள், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பொங்கி எழுதுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நம்மளை விட லட்சம் மடங்கு பேணுதலானவர்கள், அவர்கள் மிகுந்த ரோசம் கொண்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஆட்சியாளர் இருந்து நாங்கள் என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும், எப்படி நடந்து கொள்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்க, உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்க, உங்களுடைய உரிமைகளை உங்களுடைய ஹக்குகளை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நீங்க அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், உங்களுடைய கடமையை நிறைவேற்றணும், உங்களுக்குள்ள ஹக்க அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அழகான ஒரு வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் நம்ம ரொம்ப பலகீனமா போய்விட்டது. தலைமைகள் சரியில்லை, மன்னராட்சியாக இருந்தாலும் சரி, மக்களாட்சியாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு மன்னர்களும் ஆட்சியாளரும் செய்யக்கூடிய, குறிப்பாக முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக ஆய்வு அறிக்கை சொல்லுகிறது, எத்தனையோ பேர் முர்த்தத்தா போயிட்டாங்க, கிறிஸ்தவர்களாக மதம் மாறி விட்டார்கள், அகதிகளாக நாட்டை விட்டு போயிட்டாங்க, இந்த ஆட்சியாளருக்கு நான் இருக்க முடியாது அப்படின்னு. நீங்க இதெல்லாம் நீங்க வரக்கூடிய ஆய்வு கட்டுரைகள் பார்த்தா தெரியும். அவ்வளவு தூரம் ஒரு தலைமையும் சரியாக இருக்க வேண்டும், தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குடிமக்களும் சரியாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழப்பம் செய்வதை, பிரிவினை ஏற்படுத்துவதை ஒருவரும் அல்லாஹ் விரும்புவது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே பல காலங்களாக சண்டை போட்டு கிடந்த, போரிட்டு கொண்ட 2 கிளையார்களை சேர்த்து வச்சாங்க. மதீனாவுக்கு போன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலையை அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்துக்கு பல வருடங்களாக சண்டை நடந்து கொண்டிருந்தது. 2 பேரும் முதல்ல இணைச்சு ஒற்றுமைப்படுத்தினாங்க. ஆக நீதம் இல்லாத ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், அதனால் நாங்களும் அதற்கு எதிர்வினை ஆற்றுவோம் என்ற ரீதியில நாம் நடப்போமேயானால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து அது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தை, நீதம் இல்லாமல் நடக்கிறாங்களா? இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீதம் இல்லாமல் நடக்கிறாங்களா, அது அவங்களுக்கு தான் என்ன செய்யும், துன்பமாக முடியும். நல்ல ஆட்சியாளர், நீதமான ஆட்சியாளர் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள், அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அநியாயம் செய்வர்கள் அது அவர்களுக்கு உரியது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக தலைமைத்துவம், பொறுப்புதாரிகள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா அல்லாஹ் நிச்சயமாக ஒரு சும்மா விடவே மாட்டான், பிடிச்சிருவான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக பிடி இருக்கிற மிக கடுமையானது. அதே நேரத்தில் குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு கீழே, ஒரு மொஹல்லாவுக்கு கீழே இருக்கக்கூடிய நாம் தவறிழைப்போமே ஆனால் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக பதில் சொல்லணும். அது மட்டுமல்ல, சமுதாய சீரழிவு ஏற்பட்டு போயிடும். இன்னைக்கு நமக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப குறைவாயிருச்சு. ஜமாத்துடைய மரியாதை, இயக்கங்களுடைய மரியாதை, அமைப்புடைய மரியாதை, காரணம் சுயநலம். என்னை முன்னிறுத்துங்கள், நான் தலைமை பதவிக்கு வர வேண்டும், என்னுடைய ஆலோசனையை கேளுங்கள், இல்லை என்று சொன்னால் இதை விட்டு நான் பிரிந்து செல்கிறேன். பிரிந்து நம்முடைய சமுதாயமே இன்னைக்கு சீரழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. இது சொல்லக்கூடிய நோக்கம், வருங்காலத்திலும் இது தொடர்மையானால் இந்த சூழ்நிலையை நாம் இப்போதே சரி செய்து கொள்ளணும். இன்னும் நாம் விவேகமற்ற செயலில் ஈடுபடுவோமேயானால், தலைமைக்கு கட்டுப்படாமல் நடப்போமேயானால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை பெரிய பின்னடைவு ஏற்படும். சொல்லப்போனால் நம்முடைய எந்த ஜமாத்திற்கும் அமைப்பிற்கும் மரியாதை இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு அழகான ஒரு தலைமைத்துவத்தையும், அழகான தொண்டர்களையும், சஹாபா பெருமக்களையும் அழகான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நன்மையில மட்டும்தான் கட்டுப்படணும். சில பேர் கேட்பாங்க, நமக்கு மேலுள்ளவங்க சரியில்லையே, அவங்க சொல்றது எல்லாமே தீமையாவே இருக்குது, மார்க்கம் அதற்கு வழி சொல்லி தந்திருக்குது, நீங்க நன்மையில மட்டும்தான் கட்டுப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்-ஸம்உ தாத், செவியேற்பதும் கட்டுப்படுவதும் நன்மையில் மட்டும்தான். தீமையான காரியங்களுக்கு தலைமைத்துவம் ஏவுகிறதா, கட்டுப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, இதுவரையும் கட்டுப்படணும், அவங்க பாவமான காரியங்களை ஏவாத காலமெல்லாம். எப்போ பாவமான காரியங்களை ஏவுகிறார்களோ அப்பொழுது கட்டுப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரி தோழர்ல ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு படைக்கு தளபதியாக்கி போருக்கு அனுப்புறாங்க. மற்ற சஹாபாக்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க,
எல்லோரும் தளபதிக்கு கட்டுப்படணும், எல்லாரும் இந்த தலைவருக்கு தலைமைக்கு கட்டுப்படணும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். போருக்கு செல்றாங்க. செல்லக்கூடிய நேரத்தில் அந்த அன்சாரி சஹாபி, தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த தளபதி, படை தளபதி, அந்த அன்சாரி சஹாபி ஒரு நேரத்தில் அவங்களுக்கு கோபம் வந்துடுது. சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி அனுப்புறாங்க அவங்ககிட்ட? எனக்கு கட்டுப்படன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களா இல்லையா? சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, ஆமாம், உங்களுக்கு கட்டுப்படன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்படியானா நீங்கள் என்ன செய்யுங்க, விறக சேகரிங்க, நெருப்பை மூட்டுங்கள், அதில் நீங்கள் உள்ளே போங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் விறக சேகரித்தாங்க, நெருப்பை மூட்டினாங்க. சஹாபாக்கள் உள்ளே புகுந்து போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அந்த சஹாபா பெருமக்கள் ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலே நாளைக்கு நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான், அதனால் நம்ம இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதோடு அந்த வேலையை நின்று போய்விடும். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த நெருப்பில் குதிக்க மாட்டாங்க. இப்போ இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு கால் அந்த நெருப்பு மூட்டப்பட்ட அந்த விறகிலே நீங்கள் குதித்திருப்பீர்களானால், புகுந்திருப்பீர்களானால் நீங்கள் வெளியே வந்திருக்கவே முடியாது. இந்த சம்உ தாத், கட்டுப்படுதல் என்பது நன்மையான விஷயங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், தீமையான விஷயம் இருக்கக்கூடாது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கம் வந்து கண்மூடித்தனமாக சொல்லல, நீங்க என்ன தலைமைக்கு கட்டுப்படுங்க. இல்லை, இன்னொரு விஷயத்தை விளங்கிடணும், தலைமைனா நமக்கு ஆட்சியாளரும் தலைமை தான், அதிகாரிகள், நமக்கு மேலுள்ளவர்கள், ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு ஊர் தலைவர்கள், ஜமாத்துடைய தலைவர்கள், ஒரு பள்ளிவாசலுடைய இமாம் என்ன சட்டம் சொல்றாங்க அதுக்கு கட்டுப்படணும். சொல்லப்போனால் ஒரு மொஹல்லாவுடைய, ஒரு பள்ளிவாசனுடைய ஆகப்பெரிய அதிகாரமே இமாமுக்கு தான் இருக்குது. மார்க்க ரீதியா நான் சொல்லல, மார்க்கம் சொல்லுகிறது. சுல்தான், பள்ளிவாசனுடைய சுல்தான் யாருன்னா இமாம் தான். இமாமுக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்குது. இமாம்களுக்கு, ஹாக்கிம்களுக்கு, தனக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கு கட்டுப்படணும். கட்டுப்பாடான ஒரு சமுதாயத்தை நமக்கு கொடுத்து சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இளைஞர்கள் கட்டுப்பாடற்ற சூழ்நிலை எதுவுமே பயன் தராது. ஒரு கட்டுப்பாடு எல்லாம் எந்த காரியத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஒரு கட்டுப்பாடு எல்லாம் எதையுமே சரி செய்ய முடியாது. ஒரு கட்டுப்பாடு எல்லாம் நடக்கும் நமக்கு எந்த வாழ்க்கைன்னு என்ன செய்ய முடியாது, பறக்கத்து இருக்காது. ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக விளக்கிட்டாங்க, நீங்கள் நன்மையில மட்டும் கட்டுப்படுங்க, தீமையில கட்டுப்பட வேண்டாம். தலைவர்கள் என்ன செய்யக்கூடாது, தலைவர்களையோ தனக்கு மேலுள்ள இமாம்கள், ஹாக்கிம்களையோ, முஃப்திகளையோ அவர்களை பழித்து பேசுவது மிகப்பெரிய தவறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, யாரையும் பழித்து பேசக்கூடாது. ஒரு நேரத்தில் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பொறுப்புதாரியாக இருந்தார்கள். அவர்கள் ஜும்மாவுடைய நாளையில குத்துபா பிரசங்கம் ஏறி குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அவங்க மெல்லிய ஆடையை உடுத்திருந்தாங்க. இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த கூட்டத்தில் இருந்த அபு பிலால் அப்படிங்கிறவங்க, தலைவர் என்ன செய்யறாங்க, ஆட்சியாளர், நம்முடைய அதிகாரி ரொம்ப மெல்லிய ஆடையை உடுத்திருக்கிறாங்க, இது பாவத்துடைய ஆடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பழித்து பேசினார்கள். பக்கத்தில் இருந்த அபு பக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, இப்படி பேசுவது தவறு, ஒரு தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய இப்படி பேசக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், யார் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை யார் இழிவுபடுத்துவார்களோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு ஹதீஸை அந்த நேரத்திலே சொல்லுவார்கள் அபு பக்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய பின்னடைவு, நம்முடைய ஒற்றுமையின்மை எதிரிகளுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒற்றுமை இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. எத்தனையோ சொல்லப்போனால் மாற்றார்கள் கேட்கிறார்கள், ஒரே கடவுள் உங்களிடத்துல அல்லாஹ் தான், ஒரே வேதம், ஒரே கிபிலா, எல்லாம் ஒன்று, ஆனால் ஜமாத், இத்தனை ஜமாத் நீங்க என்ன செய்ய பிரிந்து கிடக்கிறீர்கள். கேட்கப்படுதா இல்லையா? இன்னைக்கு பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் ஈதர்களும் நேர் எதிரானவர்கள், கிறிஸ்தவர்களும் ஈதர்களும் நேர் எதிரானவர்கள். இவர்களே அவர்கள் சொல்ல போனால் யூதர்கள் மரியாதை விபச்சாரி என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு மோசமான முறையில் இது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்கிறது, சண்டை இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக முஸ்லீம்களை அடித்து ஒழிப்பதற்காக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையோடு செயல்படுகிறார்கள். ஆனால் எல்லா விதத்திலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள், ஒற்றுமையை ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையில் வலியுறுத்தக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம்
ஒற்றுமைக்கு என்னெல்லாம் பங்கம் விளைவிக்கணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் எதையும் ஜெயிக்க முடியாது, எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது. நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படிப்பட்ட துர்ப்பாக்கிய நிலையை விட்டு நம்மை பாதுகாத்து ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக, அதை சிறந்த தலைமையாக அமைவதற்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய சமுதாயத்திற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.